மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி அமைச்சர் கயல்விழி வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. லேப்டாப் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நம்ம உலகம் நம்ம கையில், நம்ம உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம் படிக்கலாம், எல்லாமே ரிசர்ச் பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணலாம். நம்ம வேர்ல்டு தரம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பல்வேறு நலத்திட்டங்களை, அதிலும் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பல திட்டங்களை செயல்படுத்தி நடத்தி வருகிறது. நீங்கள் அறிந்தது போல நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்று உலகம் உங்களுடைய முதல்வர் சொன்னது போல அந்த டிஜிட்டல் உலகில் இன்றைய, அதிலும் குறிப்பாக இன்று எந்த மொபைல் ஓப்பன் பண்ணாலும் நம்ம காண்பது ஏஐ பயன்படுத்தி வரக்கூடிய ரீல்ஸு, மற்ற ஷார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இப்போ உலகம் உங்கள் கையில் திட்டத்தில் உங்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் உலகம் என்ற முறையில் உங்கள்கிட்ட எல்லாம் மொபைல் இருக்கு இல்லையா? அதில் உலகத்தையே நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியுமே மிகவும் கருக்கு வாய்ந்த கத்தியை போன்றது, இருபுறமும் கருக்கு கூர்மையான கத்தியை போன்றது. நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதை முறையான வகையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சொன்னது போல அதை தவறான வழியில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாக்கப்பட்ட கல்லூரிக்கு நானே நேரில் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது அன்றைக்கு ஒரு சில மாணவிகளுக்கு மட்டும்தான் மடிக்கணினி கொடுக்க முடிஞ்சது. அதுவும் நான் அவசரமாக சென்னைக்கு கிளம்ப வேண்டியிருந்தேன். யாருக்கும் கொடுப்பதற்கு முன்னாடி பாதி நிகழ்ச்சியிலேயே போயிட்டேன். தொடர்ந்து நம்முடைய தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சில தனியார் கல்லூரிகளுக்கு நாங்கள் மடிக்கணினி வர கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கல்லூரிக்கு இன்றைக்கு உங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கலாம் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கல்வியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால படிக்க அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில் வந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள், புதிய புதிய திட்டம் உங்களுக்கு தெரியும். காலை சுற்றுலா வழங்கும் திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் தமிழ் புதுமை பெண் திட்டம், இது மூலம் நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வர்றீங்க. இப்படி மொத்த பட்ஜெட்லேயும் நம்ம அதிகப்படியான நிதி 2 துறைக்கு ஒதுக்குவாங்க. ஒன்று கல்வி, 2வது மருத்துவம். இது 2க்கு தான் அதிக நிதி. இது 2ம் ரொம்ப அடிப்படை தேவை அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய பட்ஜெட்லேயே அதிகப்படியான நிதி ஒதுக்குறாங்க. குறிப்பாக கல்லூரி மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக மாணவிகள் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா இதுதான் சிலபஸ் நம்ம படிப்போம். ஆனால் காலேஜில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியில் எவ்வளோ சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அது மூலமாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறது எதுவுமே கிடையாது, உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதே போல் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் தாண்டி இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போக முடியும். நம்ம தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் 187 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 364 பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. மாணவ சமுதாயம் நினைச்சா இந்த சொசைட்டியை எப்படி வேணுமாலும் மாற்றலாம்.
உங்களுக்கு தேவையானது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க கூட சக்தி உங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த லேப்டாப் எதுக்கு கொடுக்குறோம்னா நம்மளுடைய திறனை மேம்படுத்தி கொள்வதற்காக தான் நம்முடைய அரசு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் 177 கல்லூரி மாணவர்களுக்கும் 187 ITI மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பங்கேற்றார். செய்தியாளர் முனியப்பன். எல்லாருக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு லைஃப் அமையணும். நீங்க நாளைக்கு ஒரு நல்ல பொசிஷன் போனதுக்கு அலுமினியில கூப்பிடுவாங்கல்ல, அதே போல ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருப்பீங்க. நல்ல லெவலில் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிற இந்த மாதிரி போகலாம் வந்து அடுத்தபடியாக தரன், அஸ்மிரா, ரினாஸ், கணிதவியல் துறை மாணவ மாணவிகள் சபரி கிரி, வளர்த்திவேல், நான்காவதாக கே. அடுத்தபடியாக முதலாவதாக ஸ்ரீ ஆறுசாமி, நான்காவதாக டி. கவி, எம். ரித்திக் ஹுசேன், நாலாவதாக, ஐந்தாவதாக ஆர், ஏழாவதாக பி. கிருஷ்ணமூர்த்தி. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய எல்லா துறைகளிலுமே இந்தியர்கள் தான் அதிகமாக பணிபுரிகிறார்கள். இந்தியா முன்னேறிய பிறகு இந்தியர்கள் அனைவரும் அவருடைய நாட்டுக்கே சென்று விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய நிறுவனத்தை இழுத்து மூடி விடுவீர்களா என்ற கேள்வி மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய பில்கேட்ஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்தியர்கள் முன்னேறி அவர்கள் நாட்டுக்கு சென்று விட்டால் நான் என்னுடைய நிறுவனத்தை இந்தியாவுக்கே மாற்றிக்கொள்வதை ஒழிய என் நிறுவனத்தை ஒருபோதும் இழுத்து மூட மாட்டேன் என்று சொன்னார்கள். அதுபோல ஐக்கிய அரபு அமீரகங்கள்ல மென்பொருள் வல்லுநர்களாக பணிபுரிவது இருக்காங்கல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுல 65% 70% பேர் இந்தியர்கள் தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக 40-45% பேர் தமிழர்களாக இருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் சொல்ல வேண்டிய ஒரு பெருமை. அந்த நிலை வருங்காலத்தில் நினைவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரையாற்றிய நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் கு. புஷ்பலதாம் அவர்களுக்கு எங்களுடைய மாணவ மாணவிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பான தலைமுறை வழி லேப்டாப் வாங்கின அப்படியே முன்னாடி வாங்க. லேப்டாப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே முன்னாடி வாங்க. What